நவீன பெண் வர்க்கத்தின் மிகச்சிறந்த முன்னோடி. உண்மையை உரிய ஆதாரங்களோடு கண்டுபிடிக்கும் நல்ல திறமைசாலி. ஆண்கள் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்த சவால்கள் பல நிறைந்த துப்பறியும் துறையின் பெண் சிங்கம். கதைகளிலும் திரைப்படங்களிலும் மட்டுமே கண்டு ரசித்த கதாபாத்திரத்தின் நிஜ முகம். சிறந்த சமூக ஆர்வலர், நல்ல தோட்டக்கலை நிபுணர் என இவருக்கு பல முகங்கள். வீரமும் விவேகமும் சுறுசுறுப்பும் மிக அதிகம் தேவைப்படும் துப்பறியும் துறையில் துணிச்சலுடன் ஈடுபட்டு வெற்றி கொடி நாட்டும் இவர் புதுக்கோட்டை பக்கம் உள்ள பூலாங்குறிச்சி என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்டவர். திரு கதிரேசன், திருமதி அலமேலு தம்பதியருக்கு இரண்டாவது மகளாக பிறந்தவர். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்துள்ள இவர் கல்லூரியில் படிக்கும் போதே பகுதி நேரமாக துப்பறிய துவங்கியவர். தந்தையின் பணி நிமித்தம் பல ஊர்களுக்கும் பயணப்பட்டு பலவிதமான மனிதர்களுடன் பழகும் வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றவர். இதுவே இவரின் துப்பறியும் சாதனைக்கு அடித்தளமாக அமைந்தது எனலாம். யாருக்கும் தெரியாது என நினைத்து ஏடாகுடமாக ஏதாவது செய்து கொண்டிருக்கும் சிலரை மறைமுகமாக கண்காணிக்கும் வேலை மிகவும் சுவாரஸ்யமானதுடன் த்ரில்லானது. பெண்கள் பணிபுரியும் எல்லா துறைகளிலுமேயே கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த துறையில் கொஞ்சம் கூடுதலான ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியிருக்கும். ஆண்களின் உலகமாக இருந்த துப்பறியும் துறையை பெண்களுக்கும் உரியதாக மாற்றி தனது பெயரிலேயே பெண்களுக்கு என தனியாக துப்பறியும் நிறுவனத்தை முதலாக தென்னிந்தியாவில் ஆரம்பித்து கடந்த 25 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருபவர். நம்பிக்கையின் அடிப்படையில் அமைய வேண்டிய எல்லா உறவுகளுக்குள்ளும் எப்பவுமே சந்தேகம்தான். யாரை பற்றியும் எதை பற்றியும் துப்பு துலக்கி தரும் இவர் திருமணத்திற்கு முன்பாக மணமக்களை பற்றி, திருமணத்திற்கு பின் கணவன் மனைவி பற்றி, காணாமல் போன பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் பற்றி, அலுவலகங்கள், வீடுகள், கம்பெனிகளில் நடக்கும் திருட்டுக்கள் பற்றி, போலியான பொருட்களை தயாரிப்பவர்களை பற்றி, பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றுபவர்களை பற்றி என இதுவரை 8000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளில் துப்பறிந்து காவல்துறைக்கும் உதவிகரமாக இருந்து வருபவர். இவரின் கணவர் திரு அருள்மணிமாறனும் ஒரு சிறந்த துப்பறியும் நிபுணர்தான். அவரிடம் ஒரு வழக்கு விஷயமாக உதவி கேட்டு சென்ற இவர் இத்துறையின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தினால் அவரிடமே துப்பறியும் கலையை பயின்றதோடு அவரை திருமணமும் செய்து கொண்டார். தற்போது கணவன் மனைவி இருவருமே தனித்தனியாக தங்களது துப்பறியும் நிறுவனத்தை நடத்தி வருவதோடு இத்துறையில் ஆர்வத்தோடு ஈடுபட நினைப்பவர்களுக்கு இலவசமாக பயிற்சியும் அளித்து வருகிறார்கள். வழக்கு சம்பந்தமாக வெளியே கிளம்பும் போது எப்போதும் கைப்பையில் சிறிய கத்தி, மிளகாய் பொடி என கொண்டு செல்லும் இவர் தன்னிடம் வரும் வழக்குகள் அதிகம் பெண்கள் பற்றியதுதான் என பெண்களுக்காக வருத்தப்படுகிறார். சிறிதும் பயமின்றி துணிச்சலுடன் துப்பறியும் பெண்மணியாக உயிரை பணயம் வைத்து அசாதாரணமான தைரியத்துடன் நாட்டின் பல இடங்களுக்கும் தனியே பயணப்பட்டு பல வேடங்கள் ஏற்று பிரச்சனைகளால் இருண்டு போன ஏராளமான பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்திருப்பவர்தான் லேடி ஜேம்ஸ் பாண்ட் என அழைக்கப்படும் தென்னிந்தியாவின் முதல் துப்பறியும் பெண்மணி திருமதி மாலதி அவர்கள். மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக திருமதி மாலதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விருதினை வழங்குவதற்காக ஐயா திரு கே வி தங்கபாலு ஐயா அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
இது சொல்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு லேடியால் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ரொம்ப மனசில் நின்ன கேஸ் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்புறம். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ வாயே வரல. பயங்கரமாக என்னை பற்றியே போட்டு காமிச்ச பிறகு தான் இவ்வளோலாம் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணியிருக்கு. ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்த ஜெயந்தி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல. நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்து போச்சு எல்லாமே இங்கே மேலே ஏறும்போது. அதாவது எனக்கு இந்த துப்பறியும் துறையில் நிறைய விதைகளை கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய கணவர். ஒரு மீடியாவில் பேட்டி எடுக்க என்ன வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவ காட்டாறு கட்டுப்படுத்த முடியாது, அதனால் என்ன இவளை கட்டுப்படுத்தி உட்கார வைக்க முடியாது, அவள் பாட்டுக்கு அவளுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துலையும் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேனாக்கா ஏன் இப்படி பண்ண அப்படின்லாம் இன்றைக்கும் சொன்னது. ஓகே, நடந்து போச்சு, அதை எப்படி சரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் அவர் கொடுக்கறதுனால தான் என்னால் இந்த துறையில் இன்றைக்கு வரைக்கும் நல்லா செஞ்சிட்ருக்க முடியுது. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாய், இவங்க இருவரும் எப்படின்னாக்கா எங்கள் அம்மா ஏதாவது அட்ரஸ் இல்லாமலே ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அம்மா கூட போகும்போதெல்லாம் தைரியமாக சின்ன பிள்ளையில் அட்ரஸ் இல்லாமலே எப்படி போகிறதுங்கிறத கண்டுபிடிச்சனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அப்பா எங்கே எந்த இடத்துல ஒரு பெரிய அஃபீஷியலை மீட் பண்ணும்போதும் ரொம்ப தைரியமாக பேசுவாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட பெரும்பாலும் பேரண்ட்ஸ் போய் ஏன் என் பொண்ணை திட்டினீங்க, ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணீங்கலாம் கேட்க மாட்டாங்க. பட் அப்பா கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி தப்பு எங்கே இருக்கோ அதை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆள் மனதில் பதிந்த விஷயங்கள். அது இந்த துறையில் என்ன சிறந்து விளங்குறதுக்காக வந்திருக்கு. மேடம் கேட்டாங்க, இந்த ஒரு சுவாரஸ்யமான கேஸ் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதை விட நான் இவ்வளோ பெரிய வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கேஸில் நான் பார்த்தேன். அதாவது ஒரு பெண் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போயிடுறாங்க. கெட்டவர்கள் கையில் சிக்கி கையில் போட்டிருந்த நகையெல்லாம் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எங்கள் காலில் விழுந்து, அப்போ எனக்கு 27 வயசு இருக்கும், காலில் விழுந்து உங்களால் தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது தெரியல, விளையாட்டுத்தனமாக இருந்தது. இன்றைக்கி தான் அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு புரியுறது. ஸோ இந்த துறையில் நிறைய பேருக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய குடும்பங்கள் எங்களால் நன்மை பெறுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. நன்றி திருமதி பாலதி அவர்களே. பெற்றோர்களை பற்றி சொன்னார். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 32 அடி பாஞ்சிருக்குது. இவர் செய்கிறதுல ஆச்சரியமே இல்லை. தேங்க்யூ.